சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, எப்போதெல்லாம் நீ துன்பம், மனசோர்வு, மனசஞ்சலம், வருத்தம் இவைகளால் நீ அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. அதன் பின் நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூட காண்பாய். எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் இருக்கிறது. நீ வேண்டியது நடக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஆபத்து உன்னை தாக்க வந்தால் 7 கடல் தாண்டியும் உன்னை காக்க ஓடோடி வருவேன். எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். கசப்பான நடந்த முடிந்த நிகழ்வுகளை நினைப்பது காட்டிலும் பிடித்தமான விஷயங்களை நினைத்துப்பார். மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். வெறுப்பதை மறந்துவிடு. அது உனக்கு இன்னும் அதிகப்படியான மன நிம்மதியை கெடுக்கும். உன்னை தவறாக நினைப்பவர்கள் யாரும் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மன சந்தோஷத்தை தான். என் குழந்தையே, ஏன் உன் மனதை ஏதாவது ஒரு காயப்படுத்தும்படி நடந்துவிட்டால் நீ வலு இழந்து காணப்படுகிறாய், சோர்ந்து போய் விடுகின்றாய். உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். காயப்படுத்துகின்றாய், சோர்ந்து போய் விடுகின்றாய். உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். காயப்படுத்துவது நீ மட்டுமில்லை, நானும் தான். நீ சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். நீ கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன். என் குழந்தை படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருப்பேனா? உன் கஷ்டத்தை போக்குவதற்கான வழிகளை நான் சீரமைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லையே என்று கருதாதே. பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு. பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பதும் தவறு. எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே. உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியில் விட்டால்தான் உன்னால் சுவாசிக்க முடியும். அதனால் தான் இழந்து விட்டோம் என்று எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது எதுவோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ பயப்படாமல் இரு. நீ படைத்தவனை தவிர யாருக்கும் அஞ்சியும் வாழாதே, யாரையும் அண்டியும் வாழாதே. எப்பொழுதும் யாரையாவது சார்ந்தே வாழ வேண்டும் என நினைத்து வாழாதே. பிறகு உனக்கான மதிப்பு கிடைக்காமலேயே போய்விடும். எந்த நிலையிலும் சொந்த கால்களில் நின்று போராடு. அதுதான் உனக்கு கௌரவம் அளிக்கும். எண்ணங்கள் அழகாக மாறும் பொழுது வாழ்க்கையே அழகாக மாறுகிறது. உனக்கு யார் கெடுதல் செய்தாலும் தீங்கு செய்தாலும் அவர்களுக்குரிய பதிலடியை நான் திருப்பிக் கொடுப்பேன். நீ என்னில் பாதி என்று நீ மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும், உனக்கு கிடைக்கும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் எனக்கும் கிடைத்ததே. அதை போன்று அதனால் அவர்களை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ உன் வேலையை பார். என்னை வாழ வைப்பாய் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். உனக்கு வேண்டியதை ஆசீர்வதித்து நிச்சயம் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்துவேன். சோர்ந்து வாடிப்போய் இருக்கும் உன் முகம் விரைவில் வண்ண மலராய் மலரத்தான் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து புது வாழ்வை மகிழ்ச்சியாய் வாழ்வாய். என்னை நம்பு, நான் அகிலத்தையும் ஆள்பவள். என்னை நம்பி என் பாதங்களை சரணடைந்த யாரும் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. தைரியமாக இரு. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.